இருக்கிற ராசிகளில் 12 ராசிகளில் நீங்கள் எந்த ஜோதிடரை போய் கேட்டாலும் இந்த குரு பயிற்சி எவ்வளவு அற்புதங்களை தரும், எந்த ராசிக்கு ரொம்ப நன்மையை தரும் கேட்டிங்கன்னா முதல் தரமாக அவ்வளோ பேரும் சொல்லக்கூடியது துலா ராசியாகத்தான் இருக்கும். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். மிகச்சிறந்த யோகம். இருக்கிற யோகங்களில் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவது தான் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். 9ஆம் இடங்கிறது நம்முடைய அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்முடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்மளுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம்னு பேர். மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களுக்கு குரு பகவான் அங்கே சென்று அமர்கிறார். நம்மளுடைய ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கோ, நம்ம பிறவி ஜாதகத்தில் அவர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு பெரியாளாக வராங்க. ஒரு காலகட்டம் அவங்கள வாழ்க்கையில் உயர்த்தி விடுகிறது. மிக சாதாரண மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்போ அந்த பாக்கியஸ்தானம் வேலை செய்யுதோ அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய துணை கிடைக்கும். அந்த துலா ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களுடைய துணை கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக்கிடணும். பெரிய ஆட்களாக வாழ்க்கையில் இவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடைச்சிடும். உள்ளூரில் ஒரு சாதாரண வேலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஃபாரினை பார்த்து போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அது துலா ராசிக்கு இப்போ அந்த 9ஆம் இடத்துல குரு வராரு. அது மிகப்பெரிய மேன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போ அவசியம் படிக்கணும். துலா ராசிக்காரங்க அந்த படிப்பு அவர்களை உயர்த்தி விட்டுரும். நல்ல புகழ் சேரும், கௌரவம் பெருகும், அந்தஸ்து பெருகும், பயணங்களினால் வெற்றிகள் கிடைக்கும்.